உங்களுக்கும் வாய்ப்புன்னு நிறைய வருதா? ஓகே, அதோட காசஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு நான் சொல்றேன். ஹாய்ங்க, நான் டாக்டர் இளங்கனி ஃப்ரம் இளன்ஸ் டென்டல் கேர். ஃபர்ஸ்ட் காசஸ் சொல்றேன். ஓரல் காஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ப் டூத், ஏதாவது பல்லு ஷார்ப்பா இருந்தது அது கீறி புண்ணு வருங்க. செகண்ட் வந்து புவர் ஓரல் ஹைஜீன். அடுத்தது ஜென்ரல் காஸ் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா, நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, விட்டமின் பி, ஜிங்க், அயர்ன் இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா புண் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி அப்போ, மெனோபோஸ் அப்போ, மென்சுரல் சேஞ்சஸ் அப்போ, பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி, இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்து வாயில புண்ணு காஸ் பண்ணும். ஒரு சிலது வாயில ட்ரைனஸ் காஸ் பண்ணி அது மூலமா புண்ணு உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி பரவலான காசஸ் நிறைய இருக்கு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கலாம்? ஷார்ப் டூத் இருந்ததுன்னா நாங்கள் கரெக்ட் பண்ணி விட்டுருவோம். நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா என்னன்னு நாங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை அசஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட். ஆட்டோமியூன் டிசீசஸ்க்கும் அப்படிதான், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே, எப்போ ரொம்ப அலார்மிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணு வந்து ஆறாம 2 வீக்ஸ்க்கு இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்கி. அது என்ன புண்ணுன்னு கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கறது அவசியம். ஓகேவா? ஓகே, டேக் கேர், பாய்.